இன்றைக்கான மினி விலாக் வந்து என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு தீபாவளி அப்படிங்கிறனால நாங்கள் எல்லாம் மெஹந்தி வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். என் நாத்தனார் பொண்ணுக்கு வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணோம். எப்படியா இருந்தாலும் முடிக்கிறது 2 ஹவர்ஸ் கிட்ட ஆகும். சரி இப்போ இருந்தே வைக்க ஆரம்பித்தா தான் கரெக்டாக இருக்கும்னு சொல்லி ஒரு 10 மணி போல் ஸ்டார்ட் பண்ணிட்டோம். தம்பிக்கு வேறு லைட்டாக உடம்பு சரியில்லை, லூஸ் மோஷனாக போகுது, அதனால் டல்லாகவே இருக்கான் சின்ன பையனுக்கு. அந்த பிரதீப்புக்கு வந்து கையிலே பிடிக்க முடியல, எப்படா தீபாவளி வரும், நாளைக்கு எப்போமா விடியும் அப்படிங்கிற மாதிரி இருந்துச்சு. சரி வைக்கலாம் அப்படின்னு சொல்லி ஆரம்பித்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, யோகா வந்து இது மாதிரி வைக்கா, இது மாதிரி வைக்கா, இந்த மாதிரி மாடல் வைன்னு சொல்லி ஒவ்வொன்றா ஒவ்வொரு வீடியோவாக எடுத்து காமிச்சிட்டு இருந்தா. எனக்கு என்ன வருதோ அது தாண்டி அம்மா வைப்பேன், எனக்கு கைக்கு வர டிசைன்ஸ் தான் போடுவேன் அப்படின்னு சொல்லி அவகிட்ட ஆர்கியூமெண்ட் பண்ணிவிட்டு பேசிகிட்டு இருந்தோம். யோகா வந்து ஒவ்வொரு ரீல்ஸாக பார்த்து அந்த உள்ளங்கையில் மட்டும் எனக்கு ரீல்ஸை பார்த்து வச்சு கொடுக்கா அப்படின்னு சொன்னால். ஸோ அதுக்காக பார்த்துக்கிட்டு இருந்தோம். அவள் சொன்ன மாதிரி அதில் இருந்து ஒரு ரீல்ஸ்லேருந்து உள்ளங்கையில் மட்டும் அந்த ரவுண்ட் ஷேப்பில் இருக்கிறது வைக்கலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணியிருந்தோம். பண்ணிகிட்ருக்கப்ப ரீல்ஸ் பார்த்துட்ருக்கப்ப பார்த்திங்கன்னா, இடையில ஒரு ரீல்ஸில் வந்து அப்படியே சைடில் பாதியோடு வந்து அப்படியே இருக்குது, மெஹந்தி போட்ட மாதிரி இருக்குது. அது வந்து என் பையன் வந்து பார்த்து கலாய்ச்சிட்டு இருந்தான். என்ன இப்படிலாம் போட்டால் எப்படிமா இருக்கும் அப்படின்னு சொல்லி பேசிகிட்டு இருந்தான். பேசிகிட்டு இருக்கப்ப என் நாத்தனார் பையன் வந்து எங்கள் வீட்டுக்கார கூப்பிட வந்துட்டான். வெடி வாங்க போகலாம் வாமாமான்னு சொல்லி கூப்பிட வந்துட்டுருக்கான். அப்புறம் லாஸ்ட்டாக இப்படியே ஃபைனலாக மெஹந்தி போட்டு முடிச்சிட்டோம். கிட்டத்தட்ட 1 ஹவருக்கு மேலேயே ஆகிடுச்சு மெஹந்தி போட்டு முடிக்கிறதுக்கு. முடித்த கையோட தம்பிக்கு வாங்கின வெடி பாக்ஸ் எடுத்து ஓப்பன் பண்ணி என்னென்ன வெடி இருக்குது அப்படின்னு சொல்லி நாங்கள் பார்த்துட்ருந்தோம். பார்த்துட்ருக்கப்ப சரி ஒன்று வைக்கலாம் அப்படின்னு சொல்லி வாங்க அப்படி 2 நாளாகவே ரொம்ப எப்படி சொல்கிறதுனா ரொம்ப படாத பாடு படுத்திட்டு இருந்தானுங்க. வா வைக்கலாம் வா வைக்கலாம். நான் தான் ஏதோ திட்டி தீபாவளி அன்றைக்கி வச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லி விட்டுட்டேன். இப்போ வா வைக்கலான்னு சொல்லும்போது ஒன்று பற்றி சரி போய் வைக்கட்டும், ஒரு அணுகுண்டு ஒரு 4 அணுகுண்டு வைக்கட்டும் அப்படின்னு சொல்லி அனுப்பிவிட்டேன். வைக்க போனானுங்க. வச்சுட்ருக்கப்போ எங்களுக்கு ரொம்ப பயமாயிடுச்சு. நான்லாம் வெடியே வைக்க மாட்டேங்க. ஓப்பனாக சொன்னால் எனக்கு வெடி வைக்கிறதுக்கு ரொம்பவே பயமாக இருக்கும். சின்ன பிள்ளையிலேருந்தே நான் வெடியே வைக்க மாட்டேன். எங்கள் வீட்டுக்காரர் இப்போ இந்த வாட்டி தான் நாங்கள் கம்மியாக வாங்கியிருக்கோம். இல்லைன்னா இதுக்கு முன்னாடினா கோயம்புத்தூரில் வந்து ஒரு வெயிட்டு கணக்கில் வாங்கிட்டு வந்துடுவார் எங்கள் வீட்டுக்காரர். அதை வச்சு தான் ஒரு சாக்கு பை ஃபுல்லாக ஒரு 7,000 8,000க்கு வாங்குவார். இந்த வாட்டி தான் நாங்கள் வெடி வேண்டாம், ரொம்ப செலவு பண்ண வேண்டாம், ரொம்ப வீட்டில் ஃபேமிலி ப்ராப்ளம், பட்ஜெட் கொஞ்சம் ஓவராக இருக்கனால கொஞ்சம் கம்மியாக வாங்கிட்டோம். அதுவே அவ்வளோ வாங்கிட்டு வந்தாலுமே நான் வைக்க மாட்டேன். சரி, இன்றைக்கான மினி விலாக் வந்து முடிஞ்சிருச்சு. நாளைக்கான